लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कूरकुलोत्तमदासमुदारम् श्रीनगबध्यभिरामवरेसौ धीप्रसयानगुरुं सबजेऽहम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमम्। नमः श्रीशैलनाथाय कुन्तीनगर जन्मने प्रसादलब्ध परमप्राप्य कैंकर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजहंसायिदान्तरं ज्ञानवैराग्य जलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा अधीसदासम् अमलम् अशेषशास्त्रवितं सुन्दरवर गुरु करुणागन्दलित ज्ञानमन्दिरं कलये पुरुषकार वैभवञ्च साधनस्य गौरवं तदधिकारी कृत्यमस्य सद्गुरूपसेवनं हरिदयामहैदुगीं गुरोरुपाय धाञ्चयः वचनभूषणे अवदज्जगद्गुरुं तमाश्रये साङ्क अखिल द्रविड संस्कृतरूप वेद सारार्थ संग्रह महारस वाक्यजातं सर्वज्ञ लोकगुरु निर्मितमार्य भोग्यं वन्दे सथा वचनभूषण दिव्यशास्त्रम् आकण्ठ उत्कण्ठ वैकुण्ठ प्रियाणां घण्टभूषणं गुरुणां जगदामुक्तं व्याप्तं वचनभूषणं पेरुदरुविक्कुम அவள் தன் பெருமை ஆறு பெருவான் முறை அவன் கூறு குருவை பணுவல் கொள்வதிலையாகிய குளிர்ந்த வருள்தான் மாறில் புகழ் நற்குருவின் வன்மையுடலாம் வசனபூடனமதில் தேரிட நமக்கருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேரேன் மனனே திருமாமகள் தன் சீரருள் ஏற்றமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மையும் அவ்வழி ஒழிந்தன அனைத்தின் புண்மையும் மெய்வழி ஊன்றிய மிக்கோர் பெருமையும் ஆரணம் வல்லவர் அமருணன் நெறியையும் நாரணன் தாழ்தரு நற்குரு நீதியும் சோதிவானருள் தூய மா குருவின் பாத மாமலர் பணிபவர் தன்மையும் தீதில் வானவர் தேவன் உயிர்களை ஏதுமின்றி எடுக்கும்படியையும் மன்னிய இன்பமும் மாகதியும் குரு என்னு நிலை பெறும் இன்பொருள் தன்னையும் அசைவிலா வேத மதமுள் அனைத்தையும் வசனபூடன வழியால் அருளிய மறையவர் சிகாமணி வன்புகழ் முடும்பை இறையவன் எங்கோன் ஏறு உலகாரியன் தேன்மலர் சேவடி சிந்தை செய்பவர் மாநிலத் தின்பமெய்தி வாழ்பவரே லோகாச்சாரிய கிருதே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன்னிஷ்டாஸ்ய சுதுர்லபாக ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேஹிநாத யதீந்திரமே. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். விசதவாக் சிகாமணிகளான பொய்யிலாத மணவாள மாமணிகள் திருவடிகளே சரணம். நாம் கடந்த வகுப்புகளிலே ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு அவதாரிகையாக பல விஷயங்களை அனுபவித்து நேற்றைய தினம் முதல் சூத்திரத்தை அனுபவிக்க தொடங்கினோம். அந்த சூத்திரத்தினுடைய அவதாரிகை இன்னும் அடியேன் மணவாள மாமணிகளுடைய வியாக்கியான அவதாரிகைக்கு மூலத்துக்கு போகவே இல்லை. ஆனால் அந்த மூலம் வாசிப்பதற்கு முன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் நன்றாக தெளிவாக அர்த்தம் புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு படிக்கட்டாக இந்த விஷயத்தை தான் மணவாள மாமணிகள் தன்னுடைய அவதாரிகையில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு முதல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்து மனசை நன்னா தயார்படுத்தி அதற்கு பிறகு மூலத்தை வாசிக்கலாம் அப்படின்னு தான் நேத்திக்கு தொடங்கினோம். முதல் சூத்திரம் வேதார்த்தம் அறுதி இடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு பார்த்தோம். வேதார்த்தம் வேதம்னு சொன்னா இந்த இடத்துல வேத வேதாந்தம் இரண்டையுமே குறிக்கும். அந்த வேதத்தினுடைய அர்த்தம் இன்னைக்கு அதை விளக்கமா பார்க்க போறோம். வேதம் அதனுடைய பிரதானம் என்னன்னு பார்க்க போறோம். அந்த வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதனை அறுதி இடுவது அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுதான் அவதாரிகையில சொல்லியிருக்கார் மணவாள மாமணிகள். இதனுடைய வியாக்கியானமாக அவதாரிகை மற்றும் வியாக்கியானத்துல எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் எடுத்திருக்கிறது வேதத்தினுடைய பிராதானியம் என்னன்னு சொல்றார். வேதம் அப்படிங்கிறது உயர்ந்ததுன்னு சொல்லி, அந்த வேதம் ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லி, அந்த வேதத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் அந்த அர்த்தத்தை அறுதியிடுதல் அப்படின்னா என்ன, அறுதியிடுவதற்கு எது தேவை அப்படிங்கிறது தான் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறார். அப்ப வேத வேதாந்தங்களினுடைய பொருளை தெளிவாக அறிவதற்கு ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் வேண்டும் அப்படிங்கிறதான் அர்த்தம்.
இதுல நேற்றைக்கு அர்த்தத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டு வந்தோம். நேற்றைக்கு அவதாரிகையில நம்ம பார்த்தது பிரமாணங்கள். எந்த ஒரு பிரபந்தம் எழுதினாலும் அதுக்கு ரெஃபரன்ஸ் புக் எது பிரமாணம் அப்படிங்கிறது முக்கியம். பிள்ளைலோகாச்சாரியார் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு சொல்ல போறார். சுவாமி இது பிரமேயம், இதற்கு பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏதோ சொல்லலப்பா, வேதாந்த கருத்துக்கள் அதைத்தான் சொல்ல வருகிறேன், அதுவும் பிரதானமா இதிகாச புராணங்கள்ல இருக்கிறத தான் சொல்ல வருகிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த முதல் சூத்திரம். பிரமாணங்கள் அப்படின்னா நம்ம 8 பிரமாணங்கள் அப்படின்னு நேத்திக்கு விளக்கமா அந்த 8 பிரமாணங்கள் என்னன்னு பார்த்தோம். ஆனால் அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அதிலே 3 பிரமாணங்கள் தான் பிரதானம். எந்த 3 பிரமாணங்கள்? பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அல்லது ஆகமம். இந்த 3 தான் பிரதானமான பிரமாணங்கள். சுவாமி அப்போ மற்ற 5 எங்க போச்சு அப்படின்னா இந்த மற்ற 5ம் இந்த 3க்குள்ளே அடங்கும் அப்படின்னு தெளிவாக பார்த்து இதை இது வரைக்கும் பார்த்து வேதமே பிரதான பிரமாணம் அப்படின்னு தொடங்க போகிறார். அப்படின்னு நேத்திக்கு பார்த்தது என்ன? 8 பிரமாணங்கள் என்னன்னு பார்த்தோம். அந்த 8ல மற்ற 3 முக்கியம்னு பார்த்து அந்த 3க்குள்ள மற்ற 5ம் வந்துரும்னு சொல்லி அந்த 3லேயும் பிரத்யக்ஷமும் அனுமானமும் எல்லா நேரத்திலையும் உதவாது. பிரத்யக்ஷமும் அனுமானத்துக்கும் லிமிடேஷன்ஸ் உண்டு. இவ்வளவுதான் அதுல தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பரபிரம்மத்தை பத்தி அதிர்ஷ்டமான விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி எப்படி நீங்க பிரத்யக்ஷமாவும் இல்ல அனுமானத்தை கொண்டு அறிய முடியுமா? முடியாது. அப்ப ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயமா வேதம், சப்தம் அது ஒன்றுதான் அதிர்ஷ்டமான விஷயத்தை பற்றி. ஆத்மா கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. பரமாத்மா கண்ணுக்கு தெரிவாரா? தெரிய மாட்டார். சுவாமி இங்க நமக்குள்ளே இருக்காரேன்னா தெரியலையே. கோயில்ல போய் சேவிக்கிறோம்னா சிலாரூபமா சேவிக்கிறோம். அவர் பேசுவார், பழகுவார், இப்பேற்பட்டவர், இந்த குணங்களோடு கூடியவர்னு ஆழ்வார் பாசுரங்களை வச்சு தெரியுமே தவிர பிரத்யக்ஷமா போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. அப்ப பிரத்யக்ஷமோ அனுமானமோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் பார்க்க முடியும். ஆனா பகவத் விஷயம்னு சொல்றதோ, இந்த சம்சாரத்தை பத்தி அறிவதோ, பரம உயர்ந்ததான நித்திய மண்டலத்தை பத்தி அறிவதற்கெல்லாம் பிரமாணம் எது? வேதங்கள் தான் பிரமாணம். இது வரைக்கும் நேற்றைக்கு பார்த்துட்டோம். சரி, அதுக்கப்புறம் எப்படி தொடர்ந்து சொல்ல போறார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு தடவை சுருக்கமா சொல்லிட்டு அப்புறம் மூலத்துக்குள்ள போலாம். அவர் என்ன பண்ண போறார்? சுவாமி வேதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றீரே, எப்படி? அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா பிரமேயம். பிரமேயம்னு சொன்னா எத்தனை தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க, எத்தனை தெய்வங்கள் இருக்கு. அப்ப உயர்ந்த பிரமேயம் எது? அடைவதிலேயே மிக உயர்ந்த அடையத்தக்கவன் யார் அப்படின்னா ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வரன்னா ஸ்ரீமன் நாராயணன். ஏன் சுவாமி சொல்றோம்? ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்தவன், அவன் தான் எல்லாருக்கும் மேம்பட்ட தெய்வம், பரமாத்மா, அவனே பரதெய்வம், அவனுக்கு இணையாகவோ மேம்பட்டவர்களோ கிடையாது அப்படின்னு சொல்றான்ல. ஏன் சொல்றோம்? அதுக்கு அழகாக ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்திரயத்துல சொல்லக்கூடிய வாக்கியம் அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக தானத்துவம். எம்பெருமான் ஈஸ்வரனுடைய உயர்ந்த குணம் எதுன்னு கேட்டா அவரிடத்துல எத்தனையோ பார்க்கிறோம். அவருடைய தன்மை என்ன, பரமாத்மா ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா அனைத்து தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டு. அவரிடத்துல குற்றமே இருக்காது. அதைத்தான் திருப்பாணாழ்வார் அமலன், விமலன், நிமலன், நின்மலன்னு பண்ணார் இல்லையா? அப்படின்னா மலம் அப்படின்னா தோஷம், குற்றம். அமலன் அப்படின்னா தோஷங்களுக்கு எதிர்த்தட்டு. அதைத்தான் அகிலஹேய எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாய், அதுல இருந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா என்ன? அவரே பரிசுத்தமானவர், தன்னை அண்டினவர்களையும் பரிசுத்தமாக்க கூடியவர். அதுக்கப்புறம் சுவாமி அவரிடத்துல கெட்ட குணங்கள் இல்லைன்னு சொல்றீர், அவரிடத்துல தோஷங்கள் இல்லைங்கிறீர், மங்களங்கள் இருக்குமா? நல்லது இருக்குமா? அவரிடத்துல ஆனந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டா எல்லா மங்களங்களும் உலகத்திலேயே கணக்கிட முடியாத ஆனந்தமும் கொண்டவன் பரபிரம்மம். அப்ப அதனாலதான் அவருக்கு பெருமை. மற்றவர்களுக்கெல்லாம் அந்த பெருமை கிடையாது. மற்ற சிவனுக்கோ பிரம்மாவுக்கோ இதர தேவதைகளுக்கோ வேற எதுக்குமே யாருக்குமே அவனுடைய தோஷங்களுக்கு எதிர்தட்டு அனைத்து மங்களங்களுக்கும் இருப்பிடம் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனிடத்துலதான் உண்டு. அப்ப பிரமேயங்களுக்குள்ள சிறந்தவன் யார்? ஈஸ்வரன். அதே போல பிரமாணங்களுக்குள்ள, பிரமாணம்னு சொன்னா இப்பதானே பார்த்தோம், வேதம், இதிகாசம், புராணம் எத்தனையோ இருக்கே. அப்ப இந்த பிரமாணங்களுக்குள்ள சிறந்தது எதுன்னு சொன்னா வேதம். ஏன் சுவாமி பிரமாணங்களுக்குள்ள வேதம் சிறந்தது?
அப்படின்னா ஒரு புருஷனால எழுதப்படாதது. ஒரு புருஷன் எழுதினான் அப்பௌருஷேயம்னு சொல்றோம் இல்லையா, அப்பௌருஷேயம்னு எழுதிக்கோங்க. அப்பௌருஷேயம்னு சொன்னா ஒரு புருஷனால எழுதப்படாதது. 18 புராணங்கள் வேதவியாசர் எழுதியிருக்கார், வால்மீகி ராமாயணத்தை எழுதினார், மகாபாரதத்தை வியாசர் எழுதினார், இப்படின்னு யாரோ ஒருத்தர் எழுதினார். ஒருத்தர் எழுதினார்னு சொன்னாலே அதுல கொஞ்சம் அது அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அது இல்லையே. அவருடைய நினைவுகள், அவருடைய டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி, அவருடைய ரசனைக்கு ஏத்த மாதிரி, அவர் மனசுல தோணின மாதிரி கூட எழுதிடுவாரே. இன்னொன்னு, இப்போ வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம் தான், ஆனா முதல்ல இருந்ததா? அப்ப துவாபர யுக திரேதா யுகத்துல ராமர் அவதரித்த பிறகுதானே இந்த வால்மீகி ராமாயணம் உருவாயிற்று. அதுக்கு முன்னாடி சொல்லலாம் பரமபதத்துல இன்னும் பெரிய ராமாயணம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இங்க பூலோகத்துல மகாபாரதம் முன்னாடி இல்லையே, புராணங்கள் முன்னாடி இல்லையே. அப்போ எப்பவும் இருந்ததான்னு கேட்டா இல்லை. ஆனா வேதம் என்பது ஒரு புருஷனால் உருவாக்கப்படாதது, அது எப்பவும் நித்தியமாக இருக்கக்கூடியது. இதே பெருமை தானே பகவானுக்கும். பகவான் ஒருவரால படைக்கப்பட்டவரா? இல்லையே, அவர் தான் ஜெகத்காரண பூதன், அவர் எப்பவும் இருக்கக்கூடியவர். அப்ப எல்லா தோஷங்களுக்கும் எதிர்தட்டா இருக்கிறவர். அப்போ தெய்வங்களுக்குள் சிறந்த தெய்வம், பரமான தெய்வம் பகவான். அப்ப பிரமாணங்களுக்குள்ளே மிக உயர்ந்தது வேதம். ஏன்? அப்பௌருஷேயம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்தியம். அதனாலே. அப்படியா சுவாமி, இதை யார் சொன்னதுன்னார். யார் சொன்னதா? வேதவியாசரே சொல்றார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். அவருடைய வாக்கியம் இது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படி சொல்றார். புஜமுஷ்ரதே அப்படின்னு அந்த இடத்துல வரக்கூடிய வாக்கியம் வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி. சாஸ்திரங்களுக்குள்ளே வேதம் தான் மிக பழமையானது, பிரதானமானது. ந தெய்வம் கேசவாத் பரம். கேசவனை விட இன்னொரு தெய்வம் பெரியது கிடையாது. ரெண்டும் சொல்லிட்டார் பாத்தீங்களா. வேதவியாசருடைய பௌராணிகர் அடிச்சு சத்தியம் பண்றார். சத்தியம் ஒரு தடவை சத்தியம் பண்றார், சத்தியம் இரண்டாவது தடவை சத்தியம் பண்றார், புனகா சத்தியம் இன்னொரு முறை சத்தியம் செய்கிறேன் என்றார். பொலிக 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 அது போல சொல்றார். 3 தடவை சத்தியம் பண்ணி என்ன சொல்றார்? சாஸ்திரங்களுக்குள்ளே வேதத்தை விட சிறந்தது, பழமையானது, உயர்ந்தது எதுவும் இல்லை. ந அஸ்தி, இதை விட உயர்ந்தது. பரம் ந அஸ்தி. பரம்னா என்ன? உயர்ந்தது. சாஸ்திரம், சாஸ்திரங்களுக்குள்ளே வேதம். பரம் ந அஸ்தி, வேதம் தான் சாஸ்திரங்களுக்குள்ள சிறந்தது, அதை தவிர வேறு ஒன்று சிறந்தது இல்லை. எப்படி? ந தெய்வம் கேசவாத் பரம். எப்படி கேசவனுக்கு மேம்பட்டதான தெய்வம் இல்லை, அதே போல வேதங்களுக்கு மேம்பட்டதான சாஸ்திரம் இல்லை. அப்ப பிரதானமா அவர்களும் சொல்லுகிறார்கள் இல்லையா. அப்ப வேதம் சிறந்ததுன்னு சொல்றார். இதைத்தான் நம்மாழ்வாரும் உளன் சுடர்மிகு சுருதியில் உளன். சுருதின்னு சொல்லல, ஸ்ருதின்றதுக்கு முன்னாடி சுடர்மிகுன்னு சொல்றார் பாருங்க. சுடர்மிகு அப்படின்னா மற்றதை விட மேம்பட்டது, தேஜோமயமாக மிக உயர்ந்ததான விலட்சணமான வேதம்னு அர்த்தம். ஸ்ருதி அப்படின்னா வேதம். அந்த வேதத்துக்கு ஒரு அடைமொழி போடுறார், சுடர்மிகு ஸ்ருதி. சுடர்மிகுன்னு ரொம்ப பிரகாசமாக, ரொம்ப உயர்ந்ததாக, விலட்சணமான வேதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது போல இத முதல்ல சொல்லி எதனால வேதம் சிறந்தது அப்படின்னு மணவாள மாமுனிகள் சொல்லப்படுறார். அதுக்கப்புறமா வேதம் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன சுவாமி? வேதம் வேதம்னு எல்லாரும் சொல்றோமே. வேதம்னு சொன்னா எளிமையா நம்ம சொல்றது மறை, மறைத்து சொல்லும், ஒரு விஷயத்தை மறைத்து சொல்லும், அதனால வேதம்னு சொல்றோம். வேதம்ன்றதுக்கு நன்றாக விளக்கி சொல்லும் அப்படின்னும் அர்த்தம் உண்டு. ஆனா இங்க பிரதானமா மணவாள மாமுனிகள் காட்ட போறது வேதயதீதி வேதஹா இதி வேதஹா. வேதயத இதி வேதஹா, வேதயத இதி வேதஹா. அதுதான் சொல்றார். அப்படின்னா என்னது? தன்னை நம்பிக்கை இருக்கணும். முதல்ல வேதத்துல நம்பிக்கை இருக்கணும். அந்த வேதத்திலே ஆசை உடையவனா இருக்கணும். அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆசை இருக்கணும். வேதம் அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னு நம்பணும். நாஸ்திகனுக்கு போய் வேதம் புரியாது. அதே மாதிரி கத்துக்கணும்ன்ற ஆசை இல்லாம போனோம்னா வேதம் கத்துக்கவே முடியாது. இன்னைக்கு குருகுலத்துல போனா அதுக்கு தான் அவர்களுக்கு அவங்களுக்கு அந்த டஃப்பா கத்துக் கொடுப்பாங்க. தன் செயல்களை தானே செய்து கொண்டு காலங்காத்தால படிக்கணும், மேல மேல அத்தியனம் பண்ணணும். இது ஏன் கத்துக் கொடுக்குறாங்கன்னா அவர்களுக்கு அந்த ஒரு முயற்சி தேவை, அந்த ஈடுபாடு தேவை, ஆசை தேவை, நம்பிக்கை தேவை. வேதம் என்பது சத்தியம்னு நம்பிக்கை இருக்கணும். வேதத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவனுக்கு தான் வேதம் அர்த்தங்களை பிரகாசிப்பித்து கொடுக்கும்.
அதனாலதான் அதுக்கு வேதயதி வேதஹா, வேதயதீதி வேதஹா. அப்படின்னா வேதம் தன்னை ஆசைப்பட்டவர்கள், தன்னை நம்புகிறவர்களுக்குத்தான் தன்னுடைய பொருளை காட்டும் அப்படின்னு சொல்லப்படுற. சுவாமி வேதம்னு சொல்லிட்டே. இப்ப நம்ம பார்க்கறது சூத்திரத்தை மறந்துடக்கூடாது. வேத அர்த்தம் அறுதியிருவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே, இப்படிதானே இருக்கு. இதை எப்படி பிரிச்சுக்கணும் தெரியுமா? வேத அர்த்தம், வேத அர்த்தம் அறுதியிடுவது, வேத அர்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. இதுதான் படிக்கட்டு. இப்ப நம்ம முதல் படிக்கட்டு வேதன்றதை புரிஞ்சுக்கிட்டோமா? வேதம் என்பது உயர்ந்த பிரமாணம். அது தன்னை நம்பினவர்களுக்கு தன்னை நன்றாக பிரகாசப்படுத்தி காட்டும். இதெல்லாம் பார்த்துட்டோம். சுவாமி வேத அர்த்தம்னா என்ன? அது அடுத்து சொல்ல போறார். வேத அர்த்தம்னா வேதத்தினுடைய பொருள். வேதம் 2 விதமான பொருள்களை பிரதானமா சொல்லும். இது நேத்திக்கே அனுபவிச்சோம். வேதத்துல உபய பாகம், உபய அப்படின்னா 2, உபய பாகம்னா 2 விதமான பாகங்கள் வேதத்துல உண்டு. என்ன 2 பாகங்கள்? ஒன்று கர்ம பாகம், அதுதான் பொதுவா வேதம்னு சொல்றோம். அது கர்ம பாகம். இதை செய், இப்படி செய், அப்படி செய்யு கர்மத்தையே சொல்லும். இன்னொன்னு வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம பாகம். நேத்திக்கே பார்த்தோம் இல்லையா? கர்ம பாகம், பிரம்ம பாகம். அப்ப வேதத்துல 2 இருக்கு. அந்த 2 எதை சொல்ல வருகிறது? கர்மா அப்படின்னா நாம என்ன நினைச்சுக்க கூடாது. கர்மான்னு சொன்னா ஆபீஸ்ல போய் வேலை செய்யறது, பேங்க்ல சொத்து சேர்க்கறது, எங்கேயோ போய் யாருக்கோ போய் சாப்பாடு சமைச்சு போடுறது, இதெல்லாம் கர்மாவான்னு கேட்டா அதெல்லாம் கர்மா கிடையாது. கர்மான்னு சொன்னா வேதம் சொல்றது பகவத் ஆராதன ரூபமான கர்மா. அந்த கர்மா எதை பத்தி சொல்லும்? கடைசியில நீ செய்யற எந்த ஆராதனை ரூபமாக நீ செய்கிற எல்லா செயலுமே, எல்லா கர்மாக்களுமே கடைசியில பகவானுக்கு ஆராதன ரூபமா இருக்குதுன்னு சொல்றதுதான் வேதம். வேதம் நம்ம போய் உழைச்சி சம்பாரிச்சு ஒருத்தர்கிட்ட கூலிக்கு வேலை செய்யறத பத்தி எல்லாம் சொல்லாது. நீ காலையில எழுந்துரு, காலையில சந்தியாவந்தனம் பண்ணு, குளி, பகவானுக்கு திருவாராதனம் செய், அத்தியனம் பண்ணு, இந்த சாப்பிடு இதை சாப்பிடாதே, இதெல்லாம் கர்மா. இதெல்லாம் எதுக்கு? ஆராதனா ரூபம். அப்ப கர்மான்னு சொன்னா பகவத் ஆராதன ரூபமான கர்மாக்களைத்தான் சொல்லும். அதுக்கப்புறம் சுவாமி பிரம்ம பாகம்னா என்ன? யாரை குறித்து ஆராதனம்? அது முக்கியம் இல்ல, ஆராத்திய வஸ்துவான பிரம்மம். அப்ப வேத அர்த்தம் எதுன்னு கேட்டால் 2 விதமான பிரதான அர்த்தத்தை கத்துக்கணும். ஆராதன ரூபமான கர்மாக்கள் என்ன, ஆராத்திய வஸ்துவான பிரம்மம் யார், இத 2 தெரிஞ்சுக்கிறது தான் வேதத்தினுடைய அர்த்தம். நன்னா கேட்டுக்கோங்க. இததான் மூலத்துல வாசிக்க போறோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த படிக்கட்டை ஏத்துறேன். வேதத்துல 2 பாகம். ஒன்னு கர்ம பாகம், பொதுவா வேதம்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பூர்வ பாகம் அப்படிங்கிற உத்தர பாகம். அடுத்தது பிரம்ம பாகம். பிரம்ம பாகம்னு பரபிரம்ம ஞானத்தை அறிதல், ஞான பாகம். அப்ப கர்ம பாகம் எதுக்குன்னு கேட்டா முதல்ல கர்மாவை கத்துக்கணும். அந்த கர்மாவை வச்சு பரபிரம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும். அப்ப நம்ம செய்யற ஆராதன ரூபமான கர்மாக்களாலே யாரை குறித்து ஆராதனை செய்யறோம்? ஆராத்திய வஸ்து. யார் ஆராதனை, யாரை குறித்து ஆராதனை செய்கிறோமோ அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம். கர்மாவை பற்றிய ஞானம், பரபிரம்மத்தை பற்றிய ஞானம். இது 2 தான் அர்த்தம்னு சொல்றார். அப்பவே அவரே கேள்விகளை கேட்டுக்கிறார். சுவாமி, ஆனா உலகத்துல எத்தனையோ தேவதைகள் இருக்கே, நம்ம தினமும் எழுந்தாக இந்திராய சுவாகா, யமாய சுவாகா, அது இதுன்னு எதோ தெய்வம்லாம் சொல்றோமே, இப்படி எல்லாம் இது எங்க போகும்னு கேட்டா எல்லாம் அந்தர்யாமியாக இருக்கிற பகவானையே சென்று சேரும். இப்ப நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் இருக்கோம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட தினமும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த நித்திய காரியம், பித்ரு காரியங்கள் இதெல்லாம் செய்யும் போது இதர தேவதைகளை சொல்லி அதுக்கு ஆகுதி விடுகிறோம் இல்லையா? அப்படி கொடுக்கலாமான்னு கேட்டா நம்ம எப்படி கொடுக்கிறோம்னு கேட்டா இந்த தெய்வத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு அப்படிங்கிற நினைவோட நம்ம கொடுக்கணும். நாமெல்லாம் பிரபன்னர்கள், நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பகவானுக்கே அடிமைகள். நாம இன்னொரு தேவதை பேரை சொல்லி எதையோ சேர்க்கிறோம்னு சொன்னா அந்த தேவதையை நினைச்சு சொல்றது இல்ல, அந்த தேவதைக்கு அந்தராத்மாவாக. இப்ப நம்ம சரீரத்துக்கு கொடுக்கறோம்னு கேட்டா என் சரீரம்ன்றதா சுகத்தை அனுபவிக்க போது? ஆத்மா தானே அனுபவிக்க போறான். சுகமோ துக்கமோ சரீரம் அனுபவிக்காது, அது ஜட பொருள். அப்ப உள்ள இருக்கிற ஆத்மா தானே அனுபவிக்கிறது. எப்படி எனக்கு செய்யப்படக்கூடிய கர்மாவோ எனக்கு செய்யற சுக துக்கங்களை ஆத்மா அனுபவிக்குதோ அது போல நீங்க எந்த தேவதைக்கு கொடுத்தாலும் அந்த தேவதைக்கு உள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தையே ஸ்ரீமன் நாராயணனையே சேரும்னு நாம செய்யறோம்.
ஆனா எல்லாருக்கும் அந்த ஞானம் வராது. அப்ப வராதவர்கள் என்ன பண்ணுவான்? அவன் எதையோ நினைச்சுக்கிட்டு பண்றான். உண்மை மாறிடுமா? இப்ப எது உண்மையான விஷயமோ நான் இப்படி நினைச்சுக்கிட்டேன்றதுக்காக உண்மை மாறிடுமா? மாறவே மாறாது. சுவாமி ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்பு திருவரங்கத்துல ஏற்பட்டது. திருவரங்கத்துல படையெடுப்பு ஏற்படும் போது உள்ள மகாலட்சுமி தாயார் அந்த பெரிய பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியாரை உள்ள வச்சு கல்தரை சேர்த்துட்டாங்க. ஆனா வெளியில இவங்களுக்கு தெரியல. அவங்க வயசாயிடுச்சு, என்ன போச்சு, அவங்க பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பிற்காலத்துல இவங்க இன்னொரு தாயாரை பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ஆனா இவர்கள் பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனம் பண்ணும் போதெல்லாம் அந்த செவத்துக்கு உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு இவர்களுக்கு தெரிகிறது. ஆனா இவங்க ஆராதனம் பண்ணது யாருக்கு? வெளியில பிரதிஷ்டை பண்ண புது தாயாருக்கு தான். ஆனா உள்ள ஆராதனை உள்ள தாயார் இருக்குன்னு தெரிஞ்ச ஆராதனை பண்ணார்கள் இல்ல. ஆனா அந்த தாயார் ஏத்துக்கொண்டாளா இல்லையா? அது போல உண்மை உண்மை நான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்காக, எனக்கு இப்படி தோணுதுன்றதுக்காக உண்மை மாறாது. அப்ப எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருக்கிறது பகவான். நீ யாரை வழிபட்டாலும் கடைசியில பலனை கொடுக்கணும்னா பகவான் தான் கொடுக்க போறான். அப்ப நம்ம ஆராதனை என்றது அந்தர்யாமியா இருக்கிற பகவானுக்கு கொடுக்கிறேன்னு மற்ற தேவதைகளுக்கு செய்யும் போது நினைச்சுக்கிட்டு கொடுக்கணும். பல பேர் அந்த தேவதைன்னு நினைச்சு கொடுத்தாலும் அது ஒண்ணு தப்பில்லை. அவனுக்கு கிடைச்ச அவனுடைய கர்ம புண்ணியம், அவன் அவ்வளவுதான் அறிஞ்சிருக்கான். அவனுடைய ஞானம் அந்த அளவுக்கு நின்று போச்சு. அவன் இன்னும் சாஸ்திர ஞானத்தை புதுசா தெரிஞ்சுக்கல முழுசா. அதனால அப்படி பண்றான். ஆனா உண்மை மாறிடுமா? அந்தராத்மாவான பகவானையே சேரும் அப்படிங்கறது விளக்கமா சொல்ல போறார். அப்புறமா சுவாமி இந்த கர்மான்னு பண்றமே அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல இன்பம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு புபுக்ஷுன்னு பேர். அப்ப அவன் எதுக்கு பண்றான்? கர்மாவை சாதனமா வச்சுக்குவான். இந்த கர்மாவை சாதனையா வச்சு அதனால இந்த லோகத்து சுகத்தை அனுபவிப்பதற்காக ஐஸ்வர்யார்த்தி இல்லையா? ஆனா பக்தன் இப்போ மோட்சத்துல இதெல்லாம் விட்டுருங்கோ. இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டு பேர் தான் உலகத்துல பிரதானமா பிரிக்கலாம். ஒண்ணு இந்த உலகத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும், இன்னொருத்தன் இந்த உலகத்தை விட்டுட்டு திரும்ப வருதல் இல்லாத மோட்சத்துக்கு போகணும். இப்படி வச்சுக்குவோம். ப்ராடர் கிளாசிபிகேஷன் ரொம்ப பெருசா ப்ராடா பிரிச்சோம்னா, ஒண்ணு சம்சாரத்துல ஹாப்பியா இருக்கிறது. சம்சாரத்துல ஹாப்பியா இருக்கிறதுன்னா சிவ பதவி வரைக்கும் அவ்வளவுதான், அது பூலோகம்தான். அப்ப இங்க இருந்து விடுதலை அடைஞ்சு பிறத்தல் இறத்தல்ல இருந்து விடுதலை அடைந்து மோட்சத்துக்கு போனோம். இதுதானே ரெண்டு வகை, சம்சாரம் இல்ல மோட்சம். இந்த சம்சாரத்துல இருக்கிறவன் எதுக்கு கர்மாக்களை பண்றான்னா, இந்த ஊர்ல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக அதை சாதனமா யூஸ் பண்றான். ஆனா மோட்சத்துக்கு போனான்றவன் ரெண்டு பேர் இருக்கான். ஒண்ணு சாத்தியோபாயங்களை பற்றுபவன், அதுதான் பக்தி. கர்ம ஞான பக்தின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப பக்தி மார்க்கத்தை கடைபிடிக்கிறவன் உபாசகன்னு பேர். அந்த உபாசகன் எதுக்கு கர்மாவை பண்றான்னா, அது சாத்தியம், சாதனையாக பண்ணுகிறான். அப்ப அந்த உபாயத்துக்கு அங்கமாக செய்கிறான். இவன் கர்ம யோகத்தை செய்ய 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 இவனுக்கு சரீரம் சுருங்கும். சரீரம் சுருங்க சுருங்க வைராக்கியம் பெருக பெருக அதனால ஞானம் வளரும். ஞானம் பக்தியில கொண்டு போய் சேர்க்கும். பக்தி முதிர்ந்தால் மோட்சம். இதுதான் உபாசகன் செய்ய வேண்டிய கர்மா. உபாசகன் எதுக்கு கர்மா பண்றான்? எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக அங்கமாக அந்த உபாசன மார்க்கத்துல அங்கமாக அதை செய்கிறான். சுவாமி நாமெல்லாம் கர்மாவை பண்றது அப்படின்னு கேட்டா, நம்ம தான் பிரபன்னர்களாச்சே. நம்ம எதையுமே எதிர்பார்த்து செய்யலையே. நம்ம எல்லாமே பகவான் கிட்ட கொடுத்துட்டோமே. உபாயமும் உபேயமும் அவனேன்னு கொடுத்துட்டோம். அப்ப பிரபன்னர்கள் எதற்காக கர்மாவை செய்யணும்னா, கைங்கரிய ரூபமாக பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரிக கைங்கரியம்னு அங்க போய் அனுபவிக்கணும். அது இங்கே பிராக்டிஸ் பண்ணிக்க வேண்டாமா? அப்ப இங்க நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் காலத்தை போக்குவதற்காக, காலக்ஷேபம் பொழுதுபோக்கு, நல்லபடியா எப்படி போனோம்? கைங்கரிய ரூபம், பகவத் பாகவத கைங்கரிய ரூபமாக. அதனால கர்மாக்களை செய்கிறோம். இதெல்லாம் சொல்ல போறார் சுவாமி. அறுதி இடுகைன்னா என்ன? வேத அர்த்தம்னா ஞாபகம் வச்சுக்கணும். கர்மா பகவத் ஆராதன ரூபமான கர்மா. அதுக்கப்புறமா ஞானம், அந்த ஆராத்திய வஸ்து எது? பரபிரம்மம், அவனை குறித்த ஞானம், அதுதான் அர்த்தம். அதை நல்லா தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? அதைத்தான் அறுதி இடுகைன்னா தெளிவாக புரிதல். அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணணுமா இல்லையா? ஆராதன ரூபமான கர்மா, ஆராத்திய வஸ்துவான பிரம்மம், இந்த ரெண்டுத்தையும் பற்றின ஞானம் சந்தேகம் இல்லாம இருக்கணும். அதுவா இதுவான்னா சந்தேகம், இல்லாத ஒண்ணு தப்பான ஒண்ணு சரின்னு நினைச்சோம்னா குழப்பம்.
அது ரெண்டுமே இல்லாம கத்துக்கிறோமே, அதுதான் நிர்ணயிக்கை. சுவாமி எப்படி அறுதியிடுவது? வேதம் இன்ன அர்த்தத்தை சொல்லுகிறது. எந்த அர்த்தம்னு பார்த்தோம்? கர்மா, பிரம்ம ஞானம். இது ரெண்டும் அறுதியிடுகைன்னு சொன்னா உள்ளது உள்ளபடி அறிகை, சந்தேகம் குழப்பம் இல்லாமல் அறிகை. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமின்னா, நானே ரிஷியாவோ முனிவராவோ இருந்தேன்னா நானே ஸ்வயத்தனத்தால நானே தபசு பண்ணி யோகம் பண்ணி வேதத்துல இந்த சாக்கையில அப்படி சொல்லியிருக்கு, உபனிஷத்துல இப்படி சொல்லிருக்கு, ஓ இதுதான் சரி அப்படின்னு நிர்ணயம் பண்ணலாம். நம்ம தான் மந்த புத்தியாச்சே. நம்மை போன்ற மந்த புத்திகளுக்கு வேதத்தினுடைய அர்த்தம் குழப்பம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்திற்கு உபபிரமணங்களான ஸ்மிருதி, இதிகாச, புராணங்களை கொண்டே நிர்ணயிக்க முடியும். இப்படி படிக்கட்டு கொண்டு போற, புரியுதா? அப்ப வேதம், வேத அர்த்தம், வேத அர்த்தத்தை அறுதியிட வேண்டும்னா நாமே வேதத்தை போய் படிச்சு எல்லாம் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அது முதல்ல நமக்கு அருகதை இல்லை. அது அனந்தாவை வேதான்னு இருக்கு, எங்க தெரிஞ்சுக்கிறது? அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அப்ப வேதம் இன்னத்தைத்தான் சொல்லுகிறதுன்னு குழப்பம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? ஸ்மிருதி, இதிகாச, புராணங்களை கொண்டே நிர்ணயிக்க முடியும். இப்படி ஒரு படிக்கட்டு அடுத்து முதல் சூத்திரத்துல இருந்து இரண்டாவது சூத்திரம், மூணாவது சூத்திரத்துக்கு அப்படியே கொண்டு போயிடுவார். இதிகாசம் முக்கியம்னு வருவார். அதுக்கப்புறம் அந்த இதிகாசத்துக்குள்ள ஸ்ரீமத் ராமாயணம் முக்கியம்னு கொண்டு வருவார். அந்த ஸ்ரீராமாயணத்துல மகாலட்சுமி தாயார் சீதையாக அவதரித்து புருஷகார பூதை என்பதை வெளியிட்டாள் அப்படின்னு படிக்கட்டேத்த போறார். முதல் 4 சூத்திரம் எது? வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு சொல்லிட்டார். வேதத்திற்கு உபபிரமணம் ஸ்மிருதி, வேதாந்தத்துக்கு உபபிரமணம் இதிகாச புராணங்கள்னு சொல்லி, இதுல பிரதானம் இதிகாசம்னு சொல்லி, இதிகாச புராணத்துக்குள்ள எது முக்கியம்? இதிகாசம். அதுக்கப்புறம் அந்த இதிகாசத்துல ஏன் இதிகாசம் முக்கியம்னு கேட்டால் அத்தாலே அது முற்பட்டது அப்படின்னு விளக்க போறார். இதுதான் உங்களுக்கு முதல்ல இந்த படிக்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு தடவை படிக்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மூலத்துக்குள்ள போறோம். வேதம்னா ஏதாவது பிரமாணங்கள் 8, அதுல 3 நமக்கு முக்கியம். அந்த 3ல சப்தம் முக்கியம். அந்த வேதத்தினுடைய பெருமை எதனாலன்னு கேட்டா ஈஸ்வரன் பிரமேயங்களுக்குள்ள பெரியவன், அதனால பிரமாணங்களுக்குள்ள வேதம் முக்கியம். அதுக்கப்புறம் இதை யார் சொன்னது? பௌராணிகர்களும் வேதா சாஸ்திரம் பரம்நாத்தின்னு சொல்லி இருக்கிறார்கள். வேதம் என்பதின் பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வேத அர்த்தம்னா என்ன? அதுக்கு உபய பாகம் இருக்கு. கர்மபாகம், பிரம்மபாகம். கர்மபாகம்னா பகவத் ஆராதன ரூபமான கர்மாக்கள். பிரம்மபாகம்னா ஆராத்திய வஸ்துவான பிரம்மத்தை குறித்த ஞானம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால் அது தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிதில்லை. அதனை அறுதியிடுகை அப்படின்னு பார்க்கணும்னா குழப்பம் இல்லாமல் சந்தேகம் இல்லாம அதை நிர்ணயம் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன? நம்ம எத்தனத்தினால முடியாது. அதற்காகத்தான் ஸ்மிருதிகளும் இதிகாசங்களும் புராணங்களும் இருக்கின்றன அப்படின்னு சொல்ல போறார். இதைத்தான் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறோம். அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப தொடர்ந்து மூலத்தை வாசிச்சு வேகமா சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு பேஸ் என்னன்னு நல்லா தெரியும் இப்போ, இல்லையா? இந்த கருத்துல தான் வரப்போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அது என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். அடுத்த நோட்ஸுக்கு போனோம் இல்லையா, மூலத்தை எடுத்து வச்சுக்கணும், அப்பதான் புரியும். சரி, இப்ப மூலத்தை வாசிக்கிறேன். பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம், மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். இருக்கிற அரை மணி நேரத்துல எவ்வளவு தூரம் வேதம் இத வியாக்கியானம் வாசிக்க முடியுமோ வாசிச்சு பொருள் சொல்றேன். முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? பிரமாணங்கள் எத்தனைன்னு சொல்ல போறார். அதுல 3 பிரமாணங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதுல வேதம் முக்கியம்னு சொல்ல போறார். சரியா? அந்த கவனத்தோட வாசிக்கிறேன் பாருங்க, புரிஞ்சுக்கலாம். பிரமாதாவானவன் பிரமாணத்தை கொண்டிரே பிரமேயத்தை நிச்சயிப்பது. ஒருத்தர் ஒரு கிரந்தத்தை எழுத போறார்னா ஏதாவது ஒரு பிரமாணத்தை வச்சுதானே பிரமேயத்தை சொல்லணும். ஒரு விஷயத்தை பத்தி எழுத போறேன்னா இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கொண்டு நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் அப்படித்தானே எழுதணும். அப்ப ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற பிரமாணம், அதற்கு பிரமாதா பிள்ளை லோகாச்சாரியார். பிரமேயம் எது? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்.
அதை எந்த பிரமாணத்தை வச்சு நிச்சயிக்கிறார்? அதை சொல்ல போறார். அந்த பிரமாணம் தான். சரி, பிரமாணம் எத்தனை வகைப்படும் சொல்றார். பிரத்யக்ஷாதி ரூபேன அஷ்டவிதமாக சொல்லுவர்கள். பிரத்யக்ஷ ஆதி, பிரத்யக்ஷம் தொடக்கமாக அஷ்டவிதமாக சொல்லுவார்கள். இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்துட்டோம். பிரமாணங்கள் எத்தனை? 8 விதமாக சொல்லுவார்கள். அதில் பிரத்யக்ஷம் ஏகஞ்சாருவாக்கா, சாருவாக்க மதம். இது ஒரு ஸ்லோகம். அடியன் இந்த ஸ்லோகத்துக்குள்ளெல்லாம் போறதில்ல, நமக்கு சாரார்த்தம் தான் முக்கியம். எது ரொம்ப படிச்சு குழம்புறதை விட தெளிவான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சாருவாக்கன் பிரத்யக்ஷம் அப்படிங்கிற ஒரே பிரமாணத்தை நம்புவான். அதே போல ஒவ்வொரு மதத்தவனும் ஒரு பிரமாணத்தை நம்புவான், 2 பிரமாணத்தை நம்புவான், 8ஐயும் நம்புவான் அப்படின்னு அங்க சொல்லுது. அது நமக்கு இப்போ தேவையில்லை. இத்தியாதியில் சொல்லுகிற பாஹ்ய குதிர்ஷிகளை போலன்றியே வேத பாஹ்யர்கள், வேத குதிர்ஷ்டிகள் அவங்கெல்லாம் என்ன பண்றான்? 8 பிரமாணங்கள்ல ஆளாளுக்கு 8 எடுத்துக்கிறேன், 5 எடுத்துக்கிறேன், 6 எடுத்துக்கிறேன், 4 எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க என்ன சொல்றார்? பிரத்யக்ஷ அனுமான ஆகமங்கள். உங்ககிட்ட மூலம் புஸ்தகம் தான், கோடு போட்டுக்கோங்க. பிரத்யக்ஷ, அங்க ஒரு கோடு, ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. அனுமான ஆகமங்கள், இதெல்லாம் கீழே பார்த்துட்டோம். 8 பிரமாணங்களுக்குள்ள எது முக்கியமானது? பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் இல்லையா? ஆகமம்னா சப்தம், வேதம். 3ஐயும் பிரமாணதையா அங்கீகரித்து 8ல நம்ம சம்பிரதாயப்படி 3 பிரமாணம் தான் பிரதானம், அதுதான் பிரமாணம் என்று அதனை ஒத்துக்கொண்டு உபமானாதி பஞ்சகத்தையும், மீதி இருக்கே சுவாமி 5, அந்த 5 பிரமாணங்கள் எங்கன்னு கேட்டா அவற்றிலே யதாயோகம் அந்தர்பவித்து எந்தெந்த இடத்துல எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்த்து, இதெல்லாம் நேற்றுக்கு விளக்கமா சொல்லிட்டேன். இப்ப சும்மா படிச்சா நீங்க புரிஞ்சுக்கணும். 8 பிரமாணம், நமக்கு 3 தான் முக்கியம். மீதி 5ம் அனுமானத்துல சேர வேண்டியது அனுமானத்துல, பிரத்யக்ஷத்துல சேர வேண்டியது பிரத்யக்ஷத்துல, சப்தத்துல சேர வேண்டியது சப்தத்துல சேர்த்து அவற்றில் பிரத்யக்ஷம் இந்திரிய கிரகண யோக்கியங்களிலும். சரி, பிரத்யக்ஷம் என்றது எது? இந்திரியங்களால கிரகிக்கப்படக்கூடியது. ஒரு விஷயத்தை நம்ம கண்ணாலே பார்க்க முடியணும், காதால கேட்க முடியணும், மூக்கால நுகர முடியணும், வாயால நாக்கால சுவைக்க முடியணும், தொடு உணர்ச்சி இருக்கணும். இப்படி இருந்தாதான் அந்த அறிவு, அந்த பிரமாணம் அப்படி இருந்தாதான் அதை உணர முடியும். அது பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். அனுமானம் பிரத்யக்ஷ சித்த வியாப்தி கிரகண அனுரூபமான கதிபய பரோக்ஷார்த்தங்களிலும் பிரமாணமாகவும். அனுமானம் எப்போ வரும்? எப்போ நீங்க பிரத்யக்ஷமா ஒரு தடவை பார்த்திருக்கணும். ஆனா இன்னைக்கு அதை பிரத்யக்ஷமா பார்க்க முடியல, மறைமுகமா வேற ஏதோ ஒண்ணு நடக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. நேற்றுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம்? ஒரு மலையில புகை வந்ததுன்னா மலையிலே நெருப்புன்னு எப்படி சொல்றோம்? எங்கேயோ ஒரு இடத்துல நெருப்பு எரியும் போது புகை வர்றத பார்த்திருக்கோம். அப்ப அது என்ன சொல்றார்? அப்ப அனுமானம் என்பது பிரத்யக்ஷ சித்த, இதுக்கு முன்னாடி எப்போ கண்ணால பார்த்து அதனால அதை நம்ம இதுன்னு தெரிந்து கொண்டு சில நேரங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரமாணமா வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் அனுமானம் இருக்காது. பிரத்யக்ஷம் ரொம்ப இடத்துல பார்ப்போம், அனுமானமா சில இடங்கள்ல உபயோகப்படும். நிஷ்கர்ஷித்து கடைசியில அது தன்னிலும் வேதே கர்த்தாத்யபாவாத் பலவதிஹி நயைஸ்த்வன்முகே நீயமானே தன் மூலத்வேன மானம் ததிர் ததிதரதகிலம் ஜாயத்தே என்கிறபடியே ஸ்வப்பிராமான்யத்துக்கு மூல சாபேட்சமான பௌருஷேய சாஸ்திரத்தை பற்ற. இப்ப நீங்க என்னதான் பிரத்யக்ஷ பிரமாணம், என்னதான் அனுமான பிரமாணம்னு இருந்தாலும் இது இன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மூல பிரமாணத்துக்கு போகணும். வேற ஏதோ ஒரு பிரமாணத்தை பற்றித்தான் இதை பற்ற முடியுமே தவிர நேரடியா நம்ம அதை சொல்ல முடியாது. ஒரு பிள்ளைக்கு நேரம் இன்னைக்கு ஒரு குழந்தை பார்க்கறான், நேர்ல ஒரு விஷயத்த பார்த்தான்னாக்கா 4 காலில் ஒரு நாய் போகுது. அப்பா பார்த்தார், அது நாய் அப்படின்னார். ஏன்பான்னு கேட்டான். 4 கால் நாய் அப்படின்னுட்டார். இந்த குழந்தை இப்பதான் சின்ன குழந்தை கத்துக்குது. அடுத்து பார்த்தது மாடு போச்சு. இந்த குழந்தை அந்த மாடை பார்த்து சொன்னா நாய் அப்படின்னா, டேய் அது நாய் இல்லடா, அது மாடுன்னா. நீ தானே நேற்று 4 காலில் இருந்தா நாயின்னு சொன்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லணும். வேற ஏதோ ஒரு பிரமாணம் மூல பிரமாணத்துல இருந்துதான் பிரத்யக்ஷமோ அனுமானமோ வரும். புரியுது இல்லையா?
வேதே கர்த்தாத்யபாவாத், அது என்னன்னு உங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஸ்லோகம் உங்களுக்கு ரொம்ப உள்ள போக வேண்டாம்னு பார்த்தேன். சரி, இந்த இடத்தினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்றார், இது ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்துல வர்ற ஸ்லோகம். வேதே கர்த்தாத்யா அபாவாத் பலவதி ஹி நயைஸ்த்வன் முகே நீயமானே தன் மூலத்வேனமானம் ததிதரதிகலம் ஜாயத்தே. ஸ்ரீரங்கநாதனே படுத்திருக்க கூடியவனே, இந்த எதுக்கு தெரியுமா? வேதம் ஒண்ணுதான் யாராலையும் ஏற்றப்படாதது, அதுதான் தோஷமற்றது. ஆனால் அது எதை நம்பி இருக்குன்னு கேட்டா எல்லா நியாயத்தாலையும் பகவானையே பற்றி இருக்கிறது. அப்ப வேதம் என்பதுதான் அப்பௌருஷேயம், அது யாராலையும் ஏற்றப்பட்டது அல்ல, அதுல எந்த தோஷமும் இருக்காது, அது எப்பவும் பகவானையே பற்றி கொண்டிருக்கும். ஆனா மற்ற பிரமாணங்கள் பிரத்யக்ஷமோ அனுமானமோ எங்க வேணாலும் நம்மள மாத்தி விட்டுரும். எனக்கு யார் தப்பா சொல்லி கொடுத்தாருந்தான்னா அதுதான் எனக்கு சரின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன் இல்லையா? அதை சொல்ற. அது போல இருக்கிறதுனால ரெண்டாவது ஸ்வத பிராமான்யமுடைய வேதமே பிரபல பிரமாணமாகவும், அப்ப மற்ற வேதங்கள் எல்லாம் அது தனக்குத்தானே பிரமாணம் ஆகாது. இதை பார்த்து இது என்னது அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு யார் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அப்படித்தானே சொல்ல தெரியும். இப்போ பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் இன்னைக்கு நம்மளை விட வேற விதமா படிக்குது, என்னென்னவோ தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்ம ஒன்ன போய் பார்த்து இது அப்படின்னு சொன்னோம்னா அது வார்த்தையை இப்படி சொல்லக்கூடாது, இதை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு அப்படின்னு நம்மளை திருப்பி விடுது பாருங்க. நம்ம கத்துக்கிட்டது இப்படி, அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தவங்க அப்படி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிரத்யக்ஷமோ அனுமானமோ இன்னொரு பிரமாணத்தை நம்பி இருக்கிறது இல்லையா? ஆனால் வேதம் என்பது தெளிவா சொல்றார் பாருங்க, எதுன்னு சொன்னால் இது தனக்குத்தானே இருக்கக்கூடியது. ஸ்வதகா பிராமான்யமுடைய வேதமே பிரபல பிரமாணமாகவும் அறுதியிட்டிருக்கும் பரம வைதிகராகையாலே. அப்ப பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் என்ன சொல்றார், நீ பிரத்யக்ஷமோ அனுமானமோ இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஆனா வேதம் இருக்கே யாரையும் எதிர்பார்க்காது. ஏன்? தனக்குத்தானே ஸ்வத பிரமாணம், தனக்குத்தானே அது பிரமாணம், அது யாரையும் அண்டி இருக்காது. யாரை அண்டி இருக்கும்? பகவானை மட்டும் அண்டி இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அதுதான் பிரபல பிரமாணம். அப்ப வேதங்களுக்குள்ள பிரமாணங்களுக்குள்ள 8ல 3 எது? பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம், அதுதான் வேதம் சப்தம்ன்றது. அதுல பிரத்யக்ஷம் அனுமானம்ன்றது தனக்குத்தானே பிரமாணம் இல்லை, இன்னொருத்தரை நம்பி இருக்கும். ஆனா வேதமானது தனக்குத்தானே பிரமாணமாக இருக்கிறதுனாலே இப்பிரபந்தத்தில் தாம் அருளி செய்கிற அர்த்தங்கள் எல்லாம் ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற பிரபந்தத்திலே இந்த பிள்ளலோகாச்சாரியார் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வேத பிரதிபாத்தியம் என்னுமுடம் தோற்ற. அப்பா நான் சொல்றது எல்லாமே வேதத்தாலே நன்றாக சொல்லப்பட்ட விஷயம். என்னத்துக்கு இப்ப ஆரம்ப ஸ்லோகம் எதுக்கு வேதார்த்தம் அறுதியிடுவதுன்னு ஆரம்பிக்கிறார் பிள்ளலோகாச்சாரியார்னா, இந்த பிரபந்தத்துல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் வேதத்திலே நன்றாக சொல்லப்பட்டது அப்படின்னு நமக்கு நன்றாக தெரிய வேண்டும், தோற்ற வேண்டும் என்பதற்காக முதலிலே வேதத்தை பிரமாணமாக அங்கீகரித்து கொண்டு, அதனாலதான் முதல்ல வேதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரதம பிரமாணம் பிரபல பிரமாணம் வேதம். ஏன் சொல்றார்? நான் சொல்ல போற கருத்துக்கள் எல்லாம் வேதத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக ததர்த்த நிர்ணயம் பண்ணும் கிரமத்தை இவ்வாக்கியத்தாலே அருளி செய்கிறார். அப்ப முதல் சூத்திரத்துக்கு என்ன அவதாரிகை? நான் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்காக இப்படி தொடங்குகிறார் அப்படின்னு அவதாரிகை. வியாக்கியானத்தை பார்ப்போம். இதெல்லாம் அடியேன் உங்களுக்கு வகுப்புல எளிமையா சொல்லிட்டேன். நேத்து 1 மணி நேரம் இன்னைக்கு 1/2 மணி நேரம் சொன்னது எதுக்குன்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த நேத்து 1.5 மணி நேரம் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இங்க இருக்குன்னு உங்களுக்கு டெக்ஸ்டுக்காக படிச்சு வாசிச்சு சொல்றேன். சரியா? இப்ப அடுத்து என்ன பார்த்தோம்? சுவாமி வேதம் என்பது உயர்ந்த பிரமாணம்னு சொல்றீரே, எதை போலன்னு பார்த்தோமா? எப்படி ஈஸ்வரன் தான் பிரமேயங்களுக்குள்ள உயர்ந்தவனோ அது போல வேதம் பிரமாணங்களுக்குள் உயர்ந்ததுன்னு பார்த்தோமா? இப்ப சொல்ல போறாரு பாருங்க. அகிலஹேய பிரத்யநீகத்வ கல்யாணைக தானத்வங்களாலே ஈஸ்வரன் அகில பிரமேய விலக்ஷணனாய் இருக்குமா போலேயிரே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஆரம்பத்துல அதான் சொன்னேன். தோஷங்களுக்கு எதிர்த்தட்டு மங்களங்களுக்கும் ஆனந்தத்திற்கும் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனாலதான் ஈஸ்வரன் எதுல பெரியவனா இருக்கான்? பிரமேயங்களுக்குள்ளே.
இருக்கிற பிரமேய விலக்ஷணன், பிரமேயங்களுக்குள்ள இவர்தான் உயர்ந்தவர். யார்? ஈஸ்வரன். ஏன்? தோஷங்களுக்கு எதிர்த்தட்டு மங்களங்கள் நிறைந்திருக்கக்கூடியவன். அதுபோலே வேதத்துக்கு என்ன பெருமை? அபௌருஷேயத்துவ, ஒரு புருஷனால எழுதப்பட்டதல்ல, நித்தியத்துவங்கள். எப்பவும் இருக்கும் வேதம், ஒரு புருஷனால எழுதப்படாதது. அதனால என்னன்னு கேட்டா, வேதம் அகில பிரமாண விலட்சணமாய் இருக்கும்படி. எதனால வேதம் எல்லா பிரமாணங்கள்ல பெருமை வாய்ந்ததுன்னு கேட்டா, அது ஒரு புருஷனால எழுதப்படவில்லை, அது எப்பவும் இருக்கிறபடியாலே. அதுக்கு அழகா சொல்றார். ஏன் சுவாமி, ஒரு புருஷன் எழுதுனா என்ன தப்பு வரும்? வேதத்தினுடைய அபௌருஷேயத்துவம் வாச்சா விரூப நித்யாயா இத்தியாதி ஸ்ருதியாலும் அநாதி நிதனாஹ்யேஷா வாகுஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா ஆதௌ வேதமயி திவ்யா யதஸ் சர்வா பிரசூதயா இத்தியாதி ஸ்மிருதியாலும் பிரதிபாதிக்கப்படா நின்றதிரே. வேதம் நித்தியம் அப்படிங்கிறதுக்கு ஓமானங்களை காட்டுறார். வாச்சா விரூப நித்யயா அப்படின்னா என்றும் உள்ள வேதங்களால் போற்றப்படும். விரூபகா அப்படின்னா என்ன? ரொம்ப அழகானவன். உலகத்துல இருக்கிற மாதிரி சாதாரண ரூபம் அல்ல. விரூபகான இந்த இடத்துல ரொம்ப அழகானவன், உயர்ந்த அழகை படைத்தவன், பரபிரம்மம். ஏன் சுவாமி அவருக்கு அந்த பெருமைன்னா, எல்லா என்றும் உள்ள வேதங்களால். நித்தியான்னு இருக்கு பாருங்க. வாச்சா அப்படின்னா வாச்சமாக, வார்த்தைகளால. வார்த்தைன்னு சொன்னா சப்தம், சப்தம்னா வேதம். அப்ப வேதங்களால், எப்பேற்பட்ட வேதங்கள்? என்றும் உள்ள. நித்தியன்னு சொன்னா நித்தியமாக இருக்கக்கூடிய வேதங்களால் போற்றப்படக்கூடிய அழகுள்ளவனே. அப்போ வேதம் நித்தியம்னு தெரியுது. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. எந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு அனைத்தும் படைக்கப்படுகிறதோ, எந்த தோற்றமும் முடிவும் அற்றதாக உள்ளதோ, அந்த வேதங்கள் திவ்யமான வாக்குகளாக உள்ளன. இவை சர்வேஸ்வரனால் வெளிப்பட்டன. பரமாத்மா நித்தியம், அவரிடத்துல இருந்து வெளிப்பட்டது. சுவாமி அவர் புருஷன் எடுத்துக்க கூடாது, அவர் புருஷோத்தமன். அப்ப அந்த வேதம் என்பது அந்த எம்பெருமானிடத்திலிருந்து தானாக உருவானது. அப்படி இருக்கக்கூடியதான எப்பேற்பட்டது? அந்த வேதம் தான் சிருஷ்டிக்கு காரணம். அது உருவாயிற்றான்னு கேட்டா, வேதம் அனாதி அனந்தம், அதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டுத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த பிரமாணத்துல நித்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? வேதம் நித்தியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? மேல தொடர்ந்து படிக்கிறேன். அப்ப எது தெரிஞ்சுக்கிச்சு? வேதம் நித்தியம், அப்புருஷ, ஒரு புருஷனால எழுதப்பட்டதல்ல, வேதம் எப்பொழுதும் இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்த உதாரணங்களால தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த ஸ்மிருதிகள் வேத நித்தியத்துவத்தை சொல்லுகையாலே தத் பௌருஷேயத்துவமும் சித்தமிரே. வேதம் எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் இருக்குன்னா சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு புருஷனால எழுதப்பட்டது இல்லைன்னு தானே தெரிஞ்சிருமே. இப்போ ஒரு இப்ப நம்ம பாடல்கள் பார்க்கிறோம், யார் எழுதினார்? இப்ப கேட்டா கம்பராமாயணம் அப்படின்னா கம்பர் காலத்துக்கு அப்புறம் தான் அது வந்தது. அதுக்கு முன்னாடி ராமாயணம் இல்லை. வால்மீகி ராமாயணம் அதுக்கு முன்னாடி இல்லை. அதுபோல இந்த வேதம் என்பது தானாகவே எப்பவும் இருக்கிறது. ஒரு புருஷனால எழுதப்படவில்லைன்னு சொன்னாலே அது எப்பவும் இருக்குன்னு தானே தெரிஞ்சிருமே. அப்ப யாரும் எழுதவில்லைன்னு தெரிஞ்சிடும். தப் பௌருஷேயத்துவமும் சித்தமிரே. அதை ஒரு புருஷனால எழுதப்படவில்லை என்பதும் நமக்கு தெளிவாக தெரிவுகிறதே. அதை விட உயர்ந்தது சொல்றார். ஏன் ஒரு புருஷன் எழுதுனா என்ன ஆகும் சுவாமி? அதுக்கு சொல்றார், அதையேவஹா பிரம. பிரமன்னு சொன்னா குழப்பி, அதாவது சந்தேகம் வந்துடும். பிரமத்துல இருக்குன்னு சொன்னா பிரமம் இதுவா அதுவா, அதுக்கு தானே பிரமம்னு பேர். அதுதான் சந்தேகம்னு எழுதிக்கோங்க. பிரமம்னா சந்தேகம். விப்ரலம்ப இல்லாத, அதாவது தப்பான ஒன்ன வேற என்ன நினைச்சுக்கிறது. அதாவது அது கிடையாது. ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறோமே, அது போல ஒரு மனிதன் எழுதுனா என்ன ஆயிடும்? இதுவா அதுவான்னு சந்தேகம் வரும். இன்னொன்னு, இது தப்பான ஒன்ன இதுதான் சரின்னு சொல்லும். அது விப்ரலம்பம்னா குழப்பம்னு எழுதிக்கோங்க. சம்சய விபர்யமரன்னு சொல்லுவாங்க. சம்சயம்னு சொன்னா பிரம, விப்ரலம்பன்னு சொன்னா விபர்யம்னு அர்த்தம். அப்ப சந்தேகம், குழப்பம் வரும். பிரமாதா, பிரமாதானா கவனக்குறைவு, மறதி. இப்படி சொல்லலாம், அங்க ஒண்ணு சொல்லி இங்க மாத்தி சொல்லலாம். அசக்தி ரூப, அது ரொம்ப சக்தி, அதுக்கு ரொம்ப, இந்த ஒரு மனிதன் எழுதினாலே அது அவ்வளவு சக்தியோட இருக்காது. இந்த 4 குறைகளை சொல்றாரு பாருங்க. பிரம, விப்ரலம்ப, பிரமாதா, பிரமாத,
அசக்தி ரூப தோஷ சதுஷ்டய 4 குற்றங்கள் சம்பவானாகந்த ரஹிதமாயிருக்கும். ஒரு மனிதன் எழுதினாலே அதுல குழப்பம் இருக்கும், அதுல சந்தேகம் இருக்கும், அதுல நமக்கு என்ன மாதிரியான அதுல ஒரு கவனமின்மை இருக்கும், அது அசக்தமா இருக்கும். அது அவ்வளவு ஒன்றும் சக்தியோட என்னதான் இருந்தாலும் ஒரு வேதம்ன்றது தானா உருவானது. ஒரு பகவான் இடத்துல வர்ற கீதைக்கு இணையா வேற ஒன்று சொல்லிட முடியுமா? ஒரு மனிதன் எழுதினா இந்த குஷ்டங்கள் இந்த தோஷங்கள் வரும். பௌருஷேயத்துவமிரே அவை வருகைக்கு மூலம். ஏன் சுவாமி இந்த குற்றங்கள் எல்லாம் வருது? இந்த பிரமம், இந்த விப்ரலம்பம், இந்த பிரமாதா, இந்த அசக்தி, இந்த தோஷங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா ஒரு மனுஷன் எழுதுறது. காலையில நமக்கே எப்படி இருக்கு, காத்தால அப்படியே சத்துவ குணத்தோட இருக்கும், பகல்ல வெயில் அதிகமாக நமக்கு வேற மாதிரியா இருக்கு, சாயந்தரம் போனா மயக்கத்துல இருக்கு. அப்ப அவனுக்கு தோன்றின மாதிரி எழுதுவான். அவனுடைய ஞானம், அவனுடைய சக்தி, அவனுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுதானே எழுதுவான். அதனால இந்த குற்றங்கள் வரும். ஆனால் இப்படி இருக்கையாலே இதுக்கு மேற்பட்டதொரு சாஸ்திரம் இல்லை. ஆனால் வேதமானது ஒரு புருஷனால எழுதப்பட்டதல்ல, எப்பொழுதும் இருக்கிறபடியாலே இதுக்கு குற்றமே கிடையாது. சரியா? ஆகையாலேயிரே இதை நான் இப்ப சொன்னது ஞாபகம் வருதா? சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்ய புஜமுஷ்யதே வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் என்று ஐதிஹாசிகராலும் இதிகாசத்தை எழுதினவரான வேதவியாசர், பௌராணிகராலும் அவரே புராணங்களையும் எழுதியிருக்கார். ஏககண்டமாக சொல்லப்பட்டது ஒரே கருத்து. வால்மீகியை கேட்டீங்கன்னாலும் சரி, வேதவியாசரை கேட்டாலும் சரி, என்ன ரிஷிகள் முனிவர்கள் இதிகாசம் எழுதினவர்கள் புராணங்களை எழுதினவர்கள் யாரை கேட்டு பாருங்கோ, வேதம் தான் பிரமாணங்களுக்குள்ள சிறந்தது, கேசவனான தெய்வம் தான் தெய்வங்களுக்குள்ள சிறந்தவன். ஆரம்பத்துல அப்படித்தானே ஆரம்பிச்சோம். எப்படி பிரமேயங்களுக்குள்ள ஈஸ்வரன் பெரியவனோ உயர்ந்தவனோ ஒப்பார் மிக்கார் இளையாய அப்படின்னா அவருக்கு இணையானவனும் இல்லை. நான் கேசவாத் பரம்னு சொன்னா அவனை விட மேம்பட்டவன் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? சுவாமி கேசவனுக்கு ஈக்குவலா யாராவது இருக்கிறாங்களான்னு ஒரு டவுட் வரும்ல, அதெல்லாம் கழிக்கப்படுகிறது. அந்த தெய்வத்திற்கு மேம்பட்டவன் இல்லைன்னு சொன்னா எதிர்க்க பக்கத்துல யாராவது இருக்கான்னு வேற யோசிக்கணுமா என்ன? எதுவுமே கிடையாது, அவர் எங்கேயோ இருக்கார். அப்ப தெய்வங்களுக்குள்ள கேசவன் மிக உயர்ந்தவன், அதுதான் பிரமேயம். அப்ப பிரமாணங்களுக்குள்ள எது உயர்ந்தது? வேதம். இத இதிகாச புராணங்கள் ஏககண்டமாக எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்களாம். இது நேற்றம் எல்லாம் திருவுள்ளம் பற்றீரே சுடர்மிகு சுருதி என்று நம்மாழ்வார் அருளி செய்தது. இதை இன்னைக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அவரை பின் செல்லும் அவராய் அபியுக்தாகிரேசரான பட்டரும், ஆழ்வார் என்ன சொல்றாரோ அது பின்னாடியே பேசக்கூடியவர் தான் பராசர பட்டர். அவரும் என்ன சொன்னார்? ஆதவ் வேதாகா பிரமாணம் என்றாரே, பிரமாணங்களுக்குள்ள வேதம் தான் சிறந்தது அப்படின்னு பராசர பட்டரும் சொல்லி இருக்கிறார். இப்ப இது வரைக்கும் மூலத்துல என்ன பார்த்தோம்? நீங்க சாரமான அர்த்தம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சாரமான அர்த்தம், வேதமானது ஒரு அபௌருஷேயம், நித்தியம், அதனால சிறந்தது. எதை போல? ஈஸ்வரனை போல. பார்த்துட்டோமா? அடுத்து வியாக்கியானம் தொடர்ந்து பார்ப்போம். இத்தை வேதம் என்கிறது. இன்னைக்கு ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தனா வேதம்னு ஏன் சுவாமி பேர் வந்தது? வேதயதீதி வேதஹா என்கிற வியுத்பத்தியாலே. ஒரு சமஸ்கிருத வாக்கியம்னா அதுக்கு வியுத்பத்தி, இதை கொண்டுதான் பொருள் சொல்லணும். புபுட்சுக்கலாய், புபுக்ஷு இல்ல. புபுக்ஷுன்னா சாப்பாட்டுல ஆசை, இக்கலோக சுக ஆசையை சொல்றது. புபுட்சு அப்படின்னா ஆசை இருக்கணும். புபுட்சுக்கலாய்னா ரொம்ப அதுல ரொம்ப விருப்பத்தோட இதை கத்துக்கணும்ன்ற அந்த ஈடுபாடு இருக்கணும். ஆஸ்திகராயிருப்பார்க்கு வேதம் இருக்கிறது, வேதம் சத்தியம் என்று நம்புபவர்களுக்கு ஸ்வ அர்த்த பிரகாசமாயிருக்கையாலே தன்னுடைய உண்மையான அர்த்தத்தை தானே வெளிப்படுத்தும். வேதத்தை அதுல ஈடுபாடு இல்லாம, நம்பிக்கை இல்லாம, அதுல ஆசை இல்லாம படிச்சான்னா வேதம் தன்னுடைய அர்த்தத்தை காட்டி கொடுக்காது. அதனாலதான் அதுக்கு மறைன்னு பேர் இல்லையா? வேதத்துக்கு ஏன் மறைன்னு பேர்? அவனிடத்துல அந்த வேதம் நம்பணும், வேதம் சத்தியம், வேதத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவனுக்கு தான் தன்னுடைய பொருளை பிரகாசிக்கும். மற்றவனுக்கெல்லாம் காட்டியே கொடுக்காது. உங்களுக்கே தெரியும், சிவபெருமானை குறித்து வேதம்லாம் நல்லா படிச்சவன் தான் ராவணன். எங்க உபயோகப்படுத்தினா? கண்ட விஷயத்துக்கு. அப்ப வேதத்தினுடைய உண்மையான அர்த்தம் அவன் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இல்லையா? இல்லைன்னா இத்தனை தேவதைகளை கட்டுப்படுத்தி இருப்பானா? எம்பெருமான இடத்துல சண்டைக்கு போயிருப்பானா? அவனும் வேதம் படிச்சவன் தான். அப்ப ஹிரண்யகசிபு வேதம் படிச்சவன் தான். அது என்ன? அது நம்பிக்கையை விட அந்த இடத்துல அவனுக்கு அதனுடைய அர்த்தத்தை காட்டல. அவன் கர்மானுகுணமா ஏதோ சொன்னதை பிரம்மாவை குறிச்சு செஞ்சானே தவிர
கீழ் இன்பத்திற்காக செய்த காரியம். இப்படி இருந்துள்ள வேதம்தான் பிரதிபாத்தியர்த்த விசேஷத்தாலே பாகத்வயான்மகமாய் இருக்கும். இப்பதான் வேதம்னு பார்த்துட்டோமா, வேத அர்த்தம்னு சொல்ல போற. வேதம் தான் பிரதிபாத்தியர்த்த விசேஷத்தாலே. இந்த வேதம் எதையோ சொல்லுதே, என்ன சொல்லுது சுவாமி அப்படின்னு கேட்டா 2 விஷயம் சொல்லுதான். பாகத்வயம் அப்படின்னா முதல் பாகம், இரண்டாவது பாகம். பாகத்வயம், துவயம்னா 2, பாகம்னா பிரிவு. புரியுதா? பாகத்வயத்தாலே அப்படின்னா 2 இருக்கு. என்னது? அத்தை இவ்விடத்தில் உபயபாக சாமானிய வாசிகளான வேத சப்தத்தாலே சாக்கல்யேன சொல்லுகிறது. வேதம்னு ஒரு வார்த்தையில சொல்லுது, சாமான்யமா பொதுவா வேதம் அப்படின்னு சொல்லுது. ஆனா வேதம் மட்டும் அல்ல, வேதம் வேதாந்தம் 2ம் எடுத்துக்கணும். அதுதான் உபயபாகம். இதை நல்லா நேத்திக்கெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. அடியன் சொல்ல சொல்ல டக்குன்னு மேட்ச் பண்ணிக்கணும். சரியா? நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, எதனால சாமான்யமா வேதம்னு சொன்னாலும் அது வேதத்தையும் வேதாந்தத்தையும் குறிக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. அது இருக்கிறதுனால அர்த்தம் என்று பூர்வபாக பிரதிபாத்தியமான கர்மத்தையும் வேதம்னு பார்த்துட்டோமா. வேத அர்த்தம்னு சொல்றாரு என்ன சுவாமி? அந்த அர்த்தம்ன்றதுதான் பூர்வபாக பிரதிபாத்தியமான கர்மத்தையும். வேதம் அப்படிங்கிறது பூர்வ பாகம். அந்த பூர்வ பாகம் எதை சொல்லும்? கர்ம பாகம்னு பார்த்தோமா, கர்மத்தையும். அதுக்கு மேல உத்தரபாக பிரதிபாத்தியமான, நீங்களே சொல்லணும் உத்தரபாகம் எது? வேதாந்தம். வெரி குட், கரெக்ட். அப்படிதான். உத்தரபாகம்னா அப்ப அது அடுத்தது தலைபாகம். அது எது? உத்தரப்பிரதேசம். அப்படி உத்தரபாகம் அப்படின்னா வேதாந்தம் அப்படின்னா உபனிஷத். அப்போ வேதம் கர்மத்தை சொல்லும், வேதாந்தம் உத்தரபாகம் எதை சொல்லும்? பிரம்மத்தையும் சொல்லுகிறது. அழகா வந்துருச்சா? அப்ப கர்மபாகம் பிரம்மபாகம். அப்ப கர்மத்தையும் பிரம்மத்தையும் பற்றி அறிதல் தான் வேதத்தின் அர்த்தம். இதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இத உதாரணம் எடுத்து சொல்ற. இது மீமாம்சையில வரக்கூடியது. பூர்வ உத்தர மீமாம்சைகளில் இதை நீங்க ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம்லாம் கேட்டீங்கன்னா அதுல வரும். அதாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்னு வரும். 2 இருக்கு. பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சைன்னு இருக்கு. இதெல்லாம் இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய உதாரணத்தை பார்ப்போம். பூர்வ உத்தர மீமாம்சைகளில் அதாதோ தர்ம ஜிக்யாசா என்றும் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா என்றும் உபக்கிரமித்தது தொடங்குது. மீமாம்சை பெரிய விஷயத்தை விசாரணம் பண்றதா மீமாம்சை. அது எதை சொல்லுது? முதல்ல தர்மத்தை அறிவாயின்னது. தர்மம்னா என்ன? கர்மா. வந்துருச்சா? அப்ப கர்மத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. அப்ப நீ கர்மாவை அறிந்து கொண்டு அடுத்து என்ன கத்துக்கணும்? பிரம்மத்தை பத்தி அறிந்து கொள்ளுவாய். புரியுதா? திரும்ப சொல்றேன். மீமாம்சையில ஒரு ஆரம்பம், அடுத்தது. இந்த 2 மீமாம்சைகள் எதை சொல்லுது? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வேதம் கர்மத்தை சொல்லும், வேதாந்தம் பிரம்மத்தை சொல்லும். அதனாலதான் இங்க மீமாம்சையில கூட அதாதோ தர்ம ஜிக்யாசா, அந்த தர்மன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு பிராக்கெட்ல கர்மான்னு எழுதிக்கோங்க. அப்ப முதல்ல கர்மத்தை அறிந்து கொள்ளுவாய். அதுக்கப்புறம் என்றும் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. அப்ப அந்த கர்மத்தின் மூலமாக பிரம்மத்தை அறிவாய் என்கிறே உபகிரமித்தது. அப்ப அப்படிதான் தொடங்குகிறது மீமாம்சையாலே. ஆகையாலே பாகத்வயத்துக்கும் பிரதிபாத்தியம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதை தெரிஞ்சுக்க போறோம்? வேதத்தின் அர்த்தம் என்னது? ஆராதன ரூபமான கர்மமும் ஆராத்திய வஸ்துவான பிரம்மமும் இரே. நன்னா இது ஆரம்பத்துல நிதானமா சொன்னேன். கர்மன்னு சொன்னா நம்ம நினைக்கிற கண்ட வேலை கிடையாது. பகவத் ஆராதன ரூபமான கர்மா. அந்த கர்மா யாரை குறித்து செய்யப்படுகிறது? ஆராத்திய வஸ்துவான பிரம்மமும் இரே. அப்ப வேத அர்த்தம் என்பது எது? இதுதான். வேத அர்த்தம் இஸ் ஈக்வல் டு ஆராதன ரூபமான கர்மம், ஆராத்திய வஸ்துவான பிரம்மம், அதை குறித்த ஞானம். அதை எழுதிக்கணும். ஆராதன ரூபமான கர்மத்தை குறித்த ஞானம், ஆராத்திய வஸ்துவான பிரம்மத்தை குறித்த ஞானம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழகா மேல என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாம். கர்மத்தினுடைய பகவத் ஆராதனத்துவம் ச ஆத்மா அங்கான்யா தேவதாக என்று அக்னி இந்திராதி சகல தேவதைகளும்
பகவத் சரீரபூதராக சாஸ்திரம் சொல்லுகையாலே சித்தமிரே. இதையும் உங்களுக்கு ஆரம்பத்துல சொன்னேன். சுவாமி, தேவதை வழிபாடுன்னு சொல்றீங்க, ஆராதன ரூபம்ன்றீங்க. ஆனா நாமெல்லாம் இப்ப இந்திராய ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா, யமாய ஸ்வாஹா அப்படி எல்லாம் பண்றோம், பித்ருகாரியம் பண்றோம், என்னென்னவோ மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றமேன்னு கேட்டா, ச ஆத்மா அங்கான்ய தேவதாக. எப்படி நமக்கு உடலுக்கு ஆத்மாவோ அதுபோல மற்ற தேவதைகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவான பகவானை சென்று கிட்டும். அக்னி, இந்திரன் அப்படின்னு நீங்க எந்த தேவதையை குறித்து பூஜை பண்ணாலும் அவர்கள் யார்? அவர்களெல்லாம் பகவானுக்கு சரீரபூதர்கள். பகவான் தான் சரீரி. இவர்களெல்லாம் மற்ற தேவதைகள்லாம் சரீரபூதர்கள். அதனால கடைசியில சரீரியான பகவானுக்கு தானே சேரும். அதைத்தான் சொல்றார், இவ்வாகார மரியாதார். ஆனா சில பேர் இருக்கான், பகவானே சரீரி, மற்றதையெல்லாம் அவனுக்கு சரீரம் அப்படின்னு தெரியாதவர்கள் உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவ்வோ தேவதா மாத்திரங்களை உத்தேசித்து பண்ணும் கர்மமும், அவன் நான் இந்திரனை குறித்து பூஜை பண்றேன், சிவனை குறித்து பூஜை பண்றேன், பிரம்மாவை குறித்து பூஜை பண்றேன், வருணனை குறித்து பூஜை பண்றேன்னு அவனுக்கு தெரியல. எல்லாருக்கும் அந்தர்யாமியா பகவான் இருக்கான்னு தெரியலையே. ஆனா அவன் யாரோ தேவதைக்கு பூஜை பண்றான். ஆனா அந்த புர்மம் எங்க போகும்னு கேட்டா, அந்த கர்மமும் வஸ்துகத்யா, அங்க பகவதன்னு வரணும். பாகவதன்னு தப்பா இருக்கு பாருங்க. வஸ்துகத்யா பகவத் ஆராதனமாய் தலை கட்டும். ஏன்? சரீரி அவர் தான். இப்போ ஒருத்தருக்கு போய் நம்ம அவருக்கு முன்னாடி காலை பிடிச்சு விடுறோம், கால் வலிக்குதுன்னு காலை பிடிச்சு விடுறோம். இப்ப அந்த உடம்புக்கு அது கால் பிடிச்சு விட்டா அந்த உடம்பால வரக்கூடிய ரணத்தை, துன்பத்தை அனுபவிக்கிறது உள்ள இருக்கிற ஆத்மா தானே. நீங்க காலை பிடிச்சு விட்டா அந்த ஆத்மாவுக்கு தானே ஆனந்தம். அது போல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் காலை பிடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். அது காலை பிடிச்சதா ஒரு ஆத்மாவுக்கு தான் ஆனந்தத்தை கொடுக்கும். அது போல தெரியாதவர்கள் அந்தந்த தேவதைன்னு ஆராதனம் பண்ணாலும் வஸ்துகத்யா, நீ என்ன இருந்தாலும் எல்லாத்துக்குள்ள சூடர் மிகு, இப்ப பார்த்தோம் இல்லையா, கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை மிசை, அதுக்குள்ள எல்லாம் பெருமாள் வியாபித்திருக்கிறான்னு பாக்குறோம் இல்லையா. அது போல மேல ஏ யஜந்தி பித்ரூன் தேவான் பிராமணான் சகுதாஸ்னான் சர்வபூதாந்தர் ஆத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திதே என்ன கடவுதிரே. எவ்வளவு அழகா வருது பாருங்க. இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்து பார்த்துருவோம். ஏபியன்ய தேவதா பக்தா பஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜன்ய விதி பூர்வகம் என்று தானே அருளி செய்தானே. தானே என்ன யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கீதையில அவரே சொல்றார். அவர் என்ன சொல்றார்? தெளிவா சொன்ன ஸ்லோகம் பாருங்க. நீங்க மற்ற தேவதைன்னு அவன் கும்பிடலாண்டா, அதுல வரக்கூடிய தக்ஷஸ்மிருதி முதல்ல அதுல சொல்றார், ஏ யஜந்தி பித்ரூன் தேவான், யார் ஒருவன் பித்ருக்கள், தேவர்கள், அக்னியுடன் கூடிய அந்தணர்கள் ஆகியவர்களை வணங்குகின்றானோ அவன் அனைத்து உயிர்களின் அந்தர்யாமியாக உள்ள விஷ்ணுவையே ஆராதிப்பதாக ஆகிறது. அதனால நம்ம யாரை நீங்க கும்பிட்டாலும் கடைசியில் அந்த பகவத் ஆராதனம் யாருக்கு போகுதுன்னா பகவானுக்கு தான் அது ஆராதன ரூபமா போகும். கீதையில கண்ணன் சொல்றார். அவருடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம். ஹே அர்ஜுனா, யார் ஒருவன் மற்ற தேவதைகளிடம் பக்தி கொண்டவனாக அந்தந்த தேவதைகளை ஆராதிக்கிறானோ அவன் அதனை என்னுடைய ஆராதனம் என்று உணராதவனாக என்னையே ஆராதிக்கிறான். இது வரப்போகுது விநாயக சதுர்த்தி கொண்டாட்டம். ஒரே அமக்கல டஸ் புஸ் டமால் டிமில் பாட்டை போட்டு கொண்டாட போறாங்க. எல்லாம் இவ்வளவு ஆராதனம் பண்றாங்களே யார்? அவனுக்கு தெரியாது. அவன் பண்ற எல்லா ஆராதனமும் யாருக்குன்னாக்கா அந்தர்யாமியா இருக்கிற பகவானுக்கு தான் போய் சேரும். கடைசியில அவருக்கு தான் போய் சேர போகிறது என்று பகவானே சொல்லாதிக்கிறார் இல்லையா. அது போல இந்த இடம் வரைக்கும் பார்த்து நிறுத்துவோம். அப்ப இதனால இது அடியன ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன். கர்மான்னு சொன்னா ஆராதன ரூபமான கர்மம். பிரம்மம்னு சொன்னா யாரை குறித்து செய்கிறோம்? ஆராத்திய வஸ்துவான பிரம்மம். அதுக்கான உதாரணங்களை சொல்றார் சுவாமி. ஏதேதோ தேவதைகளை பூஜை பண்றாங்களேன்னா அவனுக்கு தெரியாதுப்பா, கடைசியில பெருமாளுக்கு தான் போய் சேருகிறது. ஆகவே எல்லா படியாலும் கர்மத்துக்கு பகவத் ஆராதனத்துவம் சித்தமிரே. அப்ப நீ என்னன்னா சொல்லுப்பா, கடைசியில கர்மான்னு சொன்னா பகவானுக்கு ஆராதனையா தான் போய் சேரும். இப்படி ஆராதன ரூபமான கர்மமும் ஆராத்திய வஸ்துவான பிரம்மமும் ஆகிற அர்த்த துவயத்தையும் அறியவே என்னது இது? எதை பற்ற வேண்டும் எதை விட வேண்டும் என்ற ஞானம். எப்பவுமே விவேக ஞானம்னா என்னது? எதை தியாஜ்ய உபாதேய ரூப எழுதியிருக்காரு பாருங்க. எதை பற்றணும் எதை விடணும்.
இது எதுக்குன்னு கேட்டா, நீ பண்ற எல்லாமே பகவானுக்கு சென்று கிட்டுகிறது. ஏன் பகவானுக்கு நேரா பண்ணிட்டு போ. அப்போ மற்ற தேவதைகளை விடு, பகவானை பத்து. இதர விஷயங்கள்ல விஷயாந்தரங்கள்ல ஆசை வைக்காதே, பகவானிடத்துல ஆசைவை. இது நீங்க பல காலக்ஷேபம் கேட்டிருக்கீங்க. எது தியாஜ்யம், எது உபாதேயம்? சரீரம் விட வேண்டியது, சரீர சுகம் விட வேண்டியது, பகவானும் பாகவதர்களும் பற்ற வேண்டியவர்கள். தெரியும் இல்லையா? அப்ப எது சுவாமி ஞானம்? ஆராதன ரூபமான கர்மம் அப்படின்னு கேட்டா எதை விடணும் எதை பற்றணும்னு தெரிஞ்சுக்கணுமா. அத சொல்றார், பாகத்வய பிரதிபாத்தியம் கர்ம பிரம்மங்கள் என்கிறது. அதனால கடைசியில எதை சொல்லுது? கர்மத்தை பற்றிய ஞானம், பிரம்மத்தை பற்றிய ஞானம். சுவாமி நான் ஏன் கர்மாவை செய்யணும்? இது வரைக்கும் பார்த்துருவோம். கர்மந்தான் புபுக்ஷுக்களுக்கு ஐஸ்வர்ய சாதனமாய். இப்பதானே நான் சொன்னேன், உலகத்துல 2 வகையா பிரிச்சுக்கலாம். எது 2 வகை? புபுக்ஷுக்கள், நல்லா வேலை வேலைக்கு சாப்பிட்டு கிப்ட்டு உண்டு கட்டு சொல்றேன் இல்லையா, கண்டு கேட்டு உத்து மோந்து இந்த ஊர்லயே ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவன். அவனும் பகவான் இடத்துல ஆராதன ரூபமா பண்றான், பூஜை பண்றேன், அது பண்றேன். நீங்க பல இடங்கள்ல ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் போனீங்கன்னா பெருசு பெருசா பெருமாள் படமா இருக்கும். அவன் என்னென்னவோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா நல்லா வட்டி சம்பாரிச்சு பணம் சம்பாரிச்சு சேர்த்து வைக்கணும். அவன் ஐஸ்வர்யத்துக்கு சாதனமா கர்மாவை பண்ணுவான். ஆனா முமுட்சுக்கள் 2 பேர் இருக்கான் முமுட்சுல. ஒருத்தன் சாதன புத்தியோட போறவன், அப்படின்னா பக்தி நிஷ்டர்கள், கர்மஞான பக்தியால போறவன். இன்னொருத்தர் பிரபன்னர்கள், நம்ம போல. அப்ப பக்தி நிஷ்டர்களுக்கு எப்படி இருக்கும்? உபாசனத்துக்கு அங்கமாய் கர்மாவை செய்ய 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 அதனால உடலானது இளைத்து, அதனால வைராக்கியம் பிறந்து, ஞானம் பிறந்து, பக்தி வளரும். அதனால கர்மாவை செய்யறான் பக்தி ரூப நிஷ்டன், பக்தி நிஷ்டன். ஆனா பிரபன்னனுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பகவான் இடத்துல கொடுத்துட்டு தானே இருக்கான். அப்ப பிரபன்னருக்கு கைங்கரிய ரூபமாயிரே இருப்பது அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து பெருசா இருந்ததுன்னா தொடர்ந்து பார்த்துருவோம். சரி இருக்கட்டும், இதை தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க மனசுல திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கொண்டது, இன்னைக்கு முதல்ல 1/2 மணி நேரம் சொன்னதை ஒரு தடவை கேட்டுருங்கோ, நேற்றுக்கு சொன்னதையும் கேட்டுருங்கோ. நம்ம அந்த படிக்கட்டுல தான் போகிறோமான்னு பார்த்துருங்கோ. பார்த்துட்டா அடுத்த வாரம் இதை தாண்டி அடுத்த சூத்திரத்துக்கும் போயிடுவோம். பொறுமையாக விடாம கேட்கணும். நான் மூலத்துல ரொம்ப கவனத்தை செலுத்தாமல் உங்களுக்கு அர்த்தம் புரியணுன்றதுக்காக அதுல ரொம்ப கவனத்தை செலுத்தி சொல்லி வருகிறேன். அடியார்கள் கவனமாக விடாம கேட்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய வார்த்தை இப்போது நிறைவு செய்கிறேன். யாருக்காவது சந்தேகம் இருந்தா முடிஞ்ச உடனே கேட்கலாம். பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். விசதவாக் சிகாமணிகளான பொய்யில்லாத மணவாள மாமணிகள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.